வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவன் கரோர குருநாதர் அருணா பெருமாள் ஜெய் எம்பெருமான் கரு முழும்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுத்தது பரஸ்பரி பாடல் 1121 பொற்கோவைக்கே என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கும். இந்த பாடல் நான் அடியேன் பல்வேறு இடங்களுக்கு ஓடி பணம் தேடி கெட்டிடலாமோ என்று பொருளாசையார பாடப்பெற்ற பாடல். தத்தா 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 தனதானமும் சந்தகுடிப்புடைய பாடல். பொன்கோவைக்கே பல்கோவைக்கே பொய் போகத்தை பகர்வார்த்தம் பொய்க்கே மெய்க்கே பித்தாகி போகித்து ஏகைக்கு பொருள் தேடி தெற்கு ஓடி காசிக்கோடி கீழ்த்திக்கு ஓடி பச்சிமமான திக்கு ஓடி பாணிக்கோடி தீவுக்கோடி கெட்டிடலாமோ தற்கோலி பாவிப்பார் நல் சீரை சார தற்பரமானாய் தப்பா முப்பாதை தேடி தேசத்தார் நிற்க தகையோடே முன் காண பேதைக்காக போய் முன்பால் வெற்பில் கனியானாய் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே. வழக்கம் போல முதல் பகுதியில் பொன்கோவைக்கே பல்கோவைக்கே பொய் போகத்தை பகர்வார்த்தம் பொய்க்கே மெய்க்கே பித்தாகி போகித்து ஏகைக்கு பொருள் தேடி தெற்கு ஓடி காசிக்கோடி கீழ் திக்கு ஓடி பச்சிமமான திக்கு ஓடி பாடிக்கு ஓடி தீவுக்கு ஓடி கெட்டிடலாமோன்னு முதல் பகுதியில் கேட்குறார். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இது ரொம்ப ஒரு வகையில் கொஞ்சம் புதிதான விஷயம். என்ன கேட்குறாருன்னா, பொற்கோவைக்கு பொன் வரிசைக்காக பொற்காசு வரிசைகளுக்காகவும் பற்கோவைக்கு வேறு பலவிதமான திரவிய வரிசைகளுக்காகவும் பொய்யான நிலையற்ற சிற்றின்ப சுகத்தை விற்பவருடைய அல்லது பொற்கோவை பெறவே தாம் அணிந்துள்ள பொன்மாலைகளின் அழகை காட்டியும் பொய்யான சிற்றின்ப சுகத்தை விற்பவருடைய அல்லது பொற்கோவைக்கு பொன் வரிசை பெறும் பொருட்டே பற்கோவையை காட்டுபவர்களாய் சிரிப்பமைந்த பல்வரிசையை காட்டுபவர்களாய் பொய்யான சிற்றின்ப போகத்தை விற்பவருடைய பொய்மொழிகளுக்கும் உடல் அழகுக்கும் காம வெறிகொண்டு காம இன்பத்தை அனுபவித்து மாதர்களுக்கு கொடுப்பதற்காக கைக்கு வேண்டிய பொருளை தேடுவதற்கு தென் திசையில் உள்ள ஊர்களுக்கு ஓடியும் காசி முதலிய தலங்களுக்கு ஓடியும் கிழக்கு திசையில் உள்ள பிரதேசங்களுக்கு ஓடியும் பச்சிமமான மேற்கு திசையாகிற திசையில் உள்ள ஊர்களுக்கு ஓடியும் கப்பல் ஏறி திரைக்கடல் ஓடியும் தீவுக்கு ஓடி அந்த கடலில் உள்ள பல தீவுகளுக்குள்ளும் ஓடி சென்றும் நான் வீணே கெட்டு அழிந்து விடலாமோ அப்படின்னு முதல் பதில கேட்கிறார். ரெண்டாவது பதில தற்கோலி பாவிப்பார் நல் சீரை சார தற்பரமானாய் தப்பா முப்பாலை தேடி தேசத்தார் நிற்க தகையோடே முன்காண பேதைக்காக போய் முன்பால் வெற்பினில் கனியானாய் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார். தற்கோலி உன்னை கோலித்து தியானித்து பாவிப்பார்கள் தன்னுடைய சிந்தையில் வைப்பவர்கள் அல்லது தற்கோலி நான் யாரெனும் விசாரணை செய்து தியான நிலையில் நிற்பவர்கள் மேலான நற்கதி அடைவதற்கு அவர்கள் வழிபடும் பரம்பொருளானவனே தவறுதல் இல்லாது, அதாவது எப்பொழுதும் முப்பாலை தேடி அறம் பொருள் இன்பம் என்ற 3 புருஷார்த்தங்களை தேடுபவருடைய மக்கள் நிற்க ஒருபால் நிற்க அவர்களை விட்டு விலகி தகையோடு அருளோடு கடமையாக கருதி முன்பு காணப்பேதைக்காக காட்டிருந்த பெண் வள்ளியின் பொருட்டு நீயே சென்று வெற்பில் வள்ளிமலையில் வள்ளியின் முன்னிலையில் வள்ளியின் எதிரில் கணியனாய் வேங்கை மரமாக நின்றவனே முத்து போன்ற அருமையனே 3 வகையான அக்னிகளுக்கு உரிய நாயகனே பரிசுத்தமூர்த்திய முத்தனே முத்தியை தரவல்ல பெருமாளேன்னு எம்பெருமான் திருப்பாதத்தில் ஒரு மிக இணக்கமான வேண்டுகோளை வச்சு இந்த பாடலை வைக்கிறார். இப்போ பாணினா நீர் கடல், தற்கோலி பாவிப்பார் அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். அடுத்தது அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலை தேடுவார் பலர். அவர் தம்மை புறக்கணித்து 4வது பால் வீட்டை தேடிய வள்ளியை தாமே தேடி வந்து திருமணத்துக்கு முயற்சி செய்தார் முருகவேள் அப்படிங்கிறாரு எம்பெருமான் அருளை பெற்ற நம்ம குருநாதர். ரொம்ப அற்புதமாக இணக்கமாக அது ரொம்ப நாசுக்கான விஷயம். அது ரொம்ப பிரமாதம் சொல்கிறார். தப்பா முப்பாலை தேடி தேசத்தார் நிற்க தகையோடேங்கிறார். ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இதைத்தான் முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனையும் பார் கந்தரங்காத்து 24வது பாடல். அடுத்தது முற்பால் வெற்பு, அதாவது மலைகளுள்ள முன்பால் முதலிடம் சிறப்பு பெற்ற மலை அப்படின்னு சொல்லலாம். வள்ளியை தன்பால் வைத்து வள்ளி வெற்பு என்னும் நாமம் உள்ள அக்கிரியின் மேன்மை உரைத்திடும் அளவில் தாமம் பார் கந்தபுராணத்தில். அதனால தான் முற்பால் வெற்பில் கனியானேனர். கனினா வேங்கை மரம். முருகவேள் வள்ளியை மணக்கும் பொருட்டு பல்வேறு வேடங்கள் எடுத்தார். வேங்கை மரமாகவும் ஆனார். அந்த வேங்கை மர விளையாட்டை இந்த பாடலில் சொல்லி நான் இப்படி கெட்டிடலாமா, அது உனக்கு தகுமா அப்படின்னு முருகப்பெருமாட்ட வேண்டுகிறார், கேட்குறார். அதாவது எதுக்காவதுக்கோ ஓடுறோம், பொன் காசு வரிசைக்காக வேறு பலவித வரிசைகளுக்காக நிலையற்ற சிற்றின்ப சுகத்தை விலை பேசுவருடைய பொய் மொழிகளுக்கும் உடல் அழகுக்கும் காம வெறி கொண்டு காம இன்பத்தை அனுபவித்து செல்வதற்கு வேண்டிய பொருளை தேடுவதற்காக தென் திசையில் ஊர்களுக்கு ஓடுறோம், வடக்கில் உள்ள காசி முதலிய ஊர்களுக்கு ஓடுறோம், கிழக்கு மேற்கு முதலிய திசையில் உள்ள ஊர்களுக்கு ஓடுறோம்.
இது அருணகிரி பெருமாள் இருந்த காலத்தில். இப்போயா இருந்தால் அமெரிக்காவுக்கு ஓடி, லண்டனுக்கு ஓடி, சிங்கப்பூருக்கு ஓடி, ஹாங்காங் ஓடி, சைனாவிற்கு ஓடி, வங்கதேசம் சோனம்னு ஒரு பாட்டு சொல்லுவார். அது அந்த காலத்தில் நம்ம ஊர்லேருந்து பல்வேறு திசைகளுக்கு ஓடுறத சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கேயும் சொல்கிறார், அந்த கடலில் உள்ள பல தீவுகளுக்கு ஓடியும் நான் பணம் சம்பாதிப்பதிலேயே என்னுடைய நாளையெல்லாம் செலவழித்து வீண் அழிஞ்சு போயிடலாமா? என்ன பண்ணணும்? உன்னையே தியானித்து, நிலையான பரம்பொருளான உன்னையே தியானித்து தன்னுடைய சிந்தையில் வைப்பவர்கள் மேலான நற்கதி அடைவதற்கு அவர்கள் வழிபடும் பொருளான பெருமாளே நான் உன்னையே சிந்திக்க வேண்டும்ங்கிறார். தவறாமல் நாள்தோறும் அறம்பொருள் இன்பம் என்ற 3 வகை குறிக்கோளை தேடி வருகின்ற மக்கள் ஒரு பக்கத்தில் நிற்க, அருளோடு முன்பு காட்டில் இருந்த பெண் வள்ளியின் பொருட்டு நீயே வலிய போய் அவள் முன்னே வள்ளிமலையில் வேங்கிய மரமா நின்றவனிடம் நாசுக்கா எம்பெருமான வம்புகிழுகிறார். அப்படி இருக்கும்போது என்னை நீ காப்பாற்ற வேண்டாமா? அப்புறம் எம்பெருமான குளிர்விக்கிறார். முத்து போன்ற அருமையான பெருமாளே, 3 வகையான அக்னி வள்ளிக்கு தலைவனே, பரிசுத்தமான பெருமாளே, பற்றற்ற பெருமாளே, முக்தியை தரவல்ல பெருமாளே, நான் இப்படி வீணே போகலாமா? அது உனக்கு தகுமான்னு கேட்டு எம்பெருமான் திருவிழில் சமர்ப்பிக்கிறார். இந்த பாடலை நாமும் அவன் திருவிழில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோகரா. குருநாதர் அருணகிரி பெருமானுக்கு ஜெய். முருகாசனம். முருகா 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 முருகா.